ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை வேண்டிக் கொள்ளுகிற யாவரையும், அவரை தேடுகிற யாவரையும் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரை நாடுகிற, ஆண்டவரை தேடுகிற, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் புறம்பே தள்ளுவது கிடையாது. ஒரு நாள் நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். அப்பொழுது தீர்மானித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஊழியக்காரன் யோனாவை அந்த பட்டணத்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் தேவன் அறிந்திருந்தபடியினால் அந்த எச்சரிப்பின் செய்தியை யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார். அப்பொழுது அந்த செய்தியை கேட்ட பின்பு அந்த மக்கள் எல்லாரும் அந்த செய்தியை கேட்ட ராஜா முதல் அரசன் முதல் ஆண்டி வரையிலும் அவர்கள் தங்களிலே பாவங்களை எல்லாம் உணர்ந்து அறிந்து அறிக்கை செய்து அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த நினிவே பட்டணத்து மக்கள் ராஜா முதல் அரசன் முதல் ஆண்டி வரையிலும் அங்கே ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். தேவனிடத்தில் ஆண்டவரே என்று முறையிட்டார்கள். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் அபயமிட்டபடியினால், முறையிட்டபடியினால் தம்முடைய எல்லா விதமான குற்றங்களையும் உணர்வடைந்தவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே கிருபையா எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி கதறி கூப்பிட்டபடியினால் ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்து மக்கள் ஆகிய அந்த 1,20,000 மக்களுக்கும் கிருபையாக மனமிறங்கி அழிவிலிருந்து அந்த பட்டணத்தையும் அந்த மக்களையும் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு காப்பாற்றினார். அதுபோல இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இரக்கங்களை பெறுவதற்கு, தயவை பெறுவதற்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது, உங்க அபிஷேகத்தை நான் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் முறையிடுகிற பொழுது, ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிற பொழுது ஆண்டவர் எப்படி அந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவன் மனம் இறங்கினாலோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் மனமிரக்கமுள்ளவராக இருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி அபயமிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே என்று சொல்லி அவர் திருநாமத்தை அழைக்கிற பொழுது, அந்த நல்ல நாமத்தை அறிக்கை செய்கிற பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, அக்கிரமத்திலிருந்து விடுதலை உண்டு, அழிவிலிருந்து மீட்பு உண்டு, அழிவிலிருந்து பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாமம். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட அந்த நல்ல நாமத்துடையவரிடத்திலே இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் எப்பேற்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்டதான உபத்திரவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்டதான பாடுகள் இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் ரட்சிக்கிறவர், ஆண்டவர் பாதுகாக்கிறவர், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே நான் ஒரு மகாபெரிய சிக்கலிலே கிடக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வியாதியின் பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு பாவத்திலே பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பமிட்டு கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் இவைகளிலிருந்து, வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, கடனிலிருந்து, சாபத்திலிருந்து அவர் மீட்டு எடுப்பதற்கு, அவர் விடுவிப்பதற்கு, அவர் தப்புவிப்பதற்கு
நல்ல தேவனாக, அன்பு உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் காப்பாற்றும். ஆண்டவரே, என்னை நீர் தப்புவியும். என்னால் இதிலிருந்து விடுபட முடியவில்லை, என்னால் இதிலிருந்து மீள முடியவில்லை அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியில் இருந்து, இந்த பாவத்தில் இருந்து, இந்த கடனில் இருந்து, இந்த சாபத்தில் இருந்து, இந்த தரித்திரத்தில் இருந்து, இந்த வறுமையில் இருந்து, இந்த வெறுமையில் இருந்து, ஆண்டவரே, பண பிரச்சனையில் இருந்து என்னால் மீள முடியவில்லை. ஆண்டவரே, நான் ஜலப்பிரவாகத்திலே மூழ்கினது போல மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்படியாவது ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளாகி இந்த ஜலப்பிரவாகத்தில் மூழ்கி கிடக்கிற என்னை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் வைத்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவர், அன்பை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம், இந்த 11வது வசனம் சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி இங்கே வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தை விட்டு நாம் ஒரு நாளும் புறம்பே தள்ளப்பட்டு விடக்கூடாதபடிக்கு ஆண்டவர் பாதத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தை நாடி ஆண்டவர் நாமத்தை தேடி ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை விலக்கி விடாதரோ. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரோ. நான் உம்முடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டால், நான் உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடப்பட்டால் அழிந்து விடுவேன் ஆண்டவரே, அழிந்து விடுவேன் ஆண்டவரே. அப்பா, நான் காணாமல் போய் விடுவேன் அப்பா. நான் ஆண்டவரே அப்பா, என் ரட்சிப்பை இழந்து விடுவேன் ஐயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவேன், என்னுடைய நிம்மதி இழந்து விடுவேன், என்னுடைய தூக்கத்தை இழந்து விடுவேன், என்னுடைய சமாதானத்தை இழந்து விடுவேன் அப்பா. ஆகையால் தயவாக உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை விலக்கி விடாதரும், என்னை தள்ளி விடாதரும் என்று சொல்லி தயவாக அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுதல் செய்கிற பொழுது, ஆண்டவரே அப்பா, கிருபையாக தயவாக ஆண்டவரே என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு விலக்கி விடாதப்பான்னு சொல்லி தயவு செய்து ஆண்டவரே என்னை கஞ்சி கேட்கிற பொழுது ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் மோசே கேட்டார், ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கு முன்னே வராவிட்டால், நீர் என்னை அனுப்பாவிட்டால், ஆண்டவரே நீர் வராவிட்டால் என்று சொன்னார். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மோசேயினிடத்திலே நீ போ, என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கிறது சொன்னார். அதுபோல ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகம் முன்பாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு முன்பாக, என் குடும்பத்துக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, என் ஊழியத்துக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை விலக்கி விடாதங்கப்பா, என்னை தள்ளி விட்டுறாதங்க ஆண்டவரே, என்னை ஒதுக்கி விட்டுறாதங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நல்லா ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஏசப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை பிரித்து விடாதங்கப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என்கிட்ட இருக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை நாடினோம் என்றால் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கத்தக்க ஒன்றுமே கிடையாதபடிக்கு அவைகளை எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி விடுகிறவராய் இருக்கிறார். பாவமோ சாபமோ அக்கிரமோ இவை தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமானாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்காதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய உதவியை நீங்களும் நானும் நாட வேண்டும், தேட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதங்கப்பா, உம்முடைய சமூகத்தை நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டு செய்ய வேண்டாம். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை
நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் நீங்களும் நானும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகையால் தான் நீங்களும் நானும் ஆண்டவர் தேவ வார்த்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் விடுதலையான ஒரு வாழ்க்கை, நம்ம எல்லாரும் ஒரு விடுதலையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, ஸ்தோத்திரம், தரித்திரத்திலிருந்து நீங்களும் நானும் ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் வேண்டி கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் தயவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு விட்டால் ஒரு விடுதலையின் வாழ்வை இழந்து விடுவோம், விடுதலை சமாதானத்தின் வாழ்வை இழந்து விடுவோம். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் தயவாக பரிவாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் பிள்ளைகளிடத்திலிருந்து, என் ஊழியத்திலிருந்து எடுத்து விடாதீரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுபடாமல் இருந்தால், நம்மை விட்டு எடுத்து போடப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை உண்டு. எல்லாவற்றிலும் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எந்த காரியமானாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் சிக்கி தவித்தாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி, கடன் அடைப்பதற்கு வழியே இல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க வல்லவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருப்பார் என்று சொன்னார். எப்பேற்பட்ட கடனாய் இருந்தாலும் அதை அடைப்பதற்கு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்கப்பா, எங்க குறைகளை மன்னிங்கப்பா, என் மீறுதல்களை மன்னிங்கப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே, அப்பா தாவீது வேண்டுதல் செய்தது போல ஆண்டவரே, என்னை உங்களுடைய ரத்தத்தினால, அவர் சொன்னாரு யூசப்பினால் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஆனால் நீங்களும் நான் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவே, உங்க பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை ஆண்டவரே பாவமற சுத்திகரித்து உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துவிடாதபடிக்கு தயவாக நிலைத்திருக்க செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எப்போது நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எப்போது எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் ஐயா. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் உள்ளம் மகிழும், எங்கள் எலும்புகள் எல்லாம் கலிகூறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நீங்களும் நானும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தயவு செய்து எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, தயவாக எங்களுக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் தள்ளப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இரண்டாவது, மறுபடி பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு எடுத்து விட்டுறாதுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்போது நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்க சமூகத்தில் எப்போது நான் இருக்க வேண்டும் ஐயா. உங்க சமூகம் எனக்கு முன்பாக எப்போது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பாதத்தில் இயேசுவே உங்க நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம ஜெபித்தோம் என்றால் அவர் சமூகம் நம்மை விட்டு பிரியாது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுக்கப்பட மாட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரோ அவருடைய சமூகம் நம்மை விட்டு நீங்கப்படாமல் இருக்குமானால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். நிச்சயமா இந்த உலகம் நம்ம அழிவை தேடி எதிர்பார்க்கும், நம்ம அவமானப்படுவதை எதிர்பார்க்கும், நம்ம நிந்திக்கப்படுவதை எதிர்பார்க்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அவமானப்பட விட மாட்டார். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை தலைகுனிய விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னது போல ஆண்டவர் நிச்சயமாக எந்த காரியத்திலும்
நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். காரணம், அவர் சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர் சமூகத்தை விட்டு நம்மளை அவர் தள்ளாம இருக்கிறபடியினால், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மை விட்டு எடுத்து போடாமல் இருக்கிறபடியினால், எடுக்காமல் இருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மளை எங்கேயும் வெட்கப்படுத்த மாட்டார், எங்கேயும் அவமானப்பட விட மாட்டார், எங்கேயுமே நம்மளை துக்கப்பட விட மாட்டார். ஆண்டவரே என்று சொல்லி, அப்பா உங்க சமூகத்தை விட்டு நான் விலகிடக்கூடாதப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகிவிடக் கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தயவாக ஆண்டவர் பாதத்தை பிடித்து நம்ம ஜெபித்தோம் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாக இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாது இருப்பீராக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களை விட்டு எடுத்து விடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி வேத வசனத்தில் எழுதப்பட்டது போல நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறப்பா ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, எங்கள் சாபங்கள் நீங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்க, எங்களுடைய வியாதிகள் நீங்க, எங்களுடைய கொள்ளை வியாதிகள் கொள்ளை நோய்கள் எங்களை விட்டு நீங்க, எங்களுடைய வறுமை நீங்க, தரித்திரம் நீங்குவதற்கு ஆண்டவரே, எங்களுடைய வெறுமைகள் நீங்குவதற்கு, எங்களுடைய எல்லா கடனினுடைய பிரச்சனைகளும் மாறுவதற்கு, எல்லா கடனிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சமூகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும்ப்பா, உங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய சமூகத்திலே கிருபை கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும், அன்பு கிடைக்கட்டும் அப்பா. பாவ மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே, இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த நினைவை பட்டணத்து மக்களுக்கு மனமிறங்கினது போல உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்குங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, தப்புவீங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கப்பா. உங்க சமூகம் ஆண்டவரே அவர்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் ஐயா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு பிரியாது இருக்க உதவி செய்யுங்கப்பா. காப்பாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னது போல உங்க பிள்ளைகள், உங்க குடும்பங்கள் ஆண்டவரே யார் எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு, அவமானப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க உதவி செய்யுங்க, அவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. கிருபையாய் மனமிறங்க ஆண்டவரே, கிருபையாய் மனமிறங்க பாப்பா. உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே எங்களை விட்டு தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை விட்டு எடுத்து விடாதபடிக்கும் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.